தெளிவாக எழும்பி சொல்லலாம், தெரிஞ்சவங்க எழும்பி சொல்லலாம், கொஞ்சம் சத்தம் போட்டு சொல்லலாம். பதில எல்லாத்துக்கும் ஜக்காத் கொடுக்கணுமா? நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அட பயமே விளங்குதா? சொன்னால் பிழையாகுமோ? எனக்கும் பிழையாகும். பிழையை கண்டு பயப்படுகின்றவன், வெட்கப்படுகின்றவன் மார்க்கத்தை படிக்க மாட்டான். ரசூலுல்லாஹ் இதைத்தான் சொன்னான். விளங்குதா? எல்லாத்துக்கும் ஜக்காத் கொடுக்கறது இல்லை. எதுக்கு ஜக்காத் கொடுக்கணும்? எவைகளை இவன் வியாபார பொருளாக மாத்திரம் ஆக்கிக் கொள்கிறானோ அந்த வியாபார பொருள்களுக்கு மட்டும்தான் அவன் ஜக்காத்து கொடுக்கணுமே தவிர அத்தி அவசியமாக வாழ்வாதார அடிப்படைகளாக இவன் எவைகளை வைத்துக் கொண்டிருக்கிறானோ அதுக்கு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை. 10 உடும் பாவிக்கிறான். இவனோட புள்ளவளுக்கு 10 உடு, இவனுக்கு ஒரு வீடு, இவனோட புள்ளைக்கு ஒரு வீடு, 10 உடும் பாவிக்கிறான். அவனுக்கு ஒரு வீடு. 10 வீட்டுக்கு ஜக்காத் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 25 வாகனம், இவனுக்கு 25 வாகனம் தேவை. இவனுக்கு ஒரு வாகனத்தை புகையலாம். அவனுடைய பிஸ்னஸ் அப்படி, அவன் வாழ்கிறது அப்படி. 25 வாகனத்துக்கு ஜக்காத் கொடுக்க தேவையில்லை. ஆனால் கடை இது வியாபார பொருள். கடையில் இருப்பது வியாபார பொருள். காணி இவனுக்கு தேவை, வாங்கி வச்சுக்கிறான். அது எத்தனை ஏக்கராக இருக்கட்டும், இவனுக்கு தேவை. தேவைக்கு வாங்கி வைத்திருக்கிறான். ஆனால் விற்பதற்கு வாங்கி வைத்திருந்தால் காணியோ பொருளோ அசை பொருளோ அசையாத பொருளோ விற்பனைக்குரியதாக இருந்தால் அதுக்கு ஜக்காத்து கொடுக்கணும். இதை எங்கிருந்து நாம் எடுத்துக்கிறோம்? ஜக்காத்து கொடுங்கன்னு ஹதீஸ் குர்ஆன்ல சொல்ற. எப்படி ஜக்காத்து கொடுக்கணும்னு சொல்லி ஹதீஸ்ல சொல்ற. இல்லாட்டி தானே எல்லாரும் மொத்தமாக வங்கரோத்தாகி ஜக்காத்து கொடுத்து இவனை கொண்டுமே இல்லை, எடுத்தவன் நல்ல ஜொலியாக வானத்தில் போவான், இவன் இப்படி கொஞ்சம் கொண்டு பேசாம நான் ஜக்காத்து கொடுத்தேன் அப்படிக்கணும். சுன்னாவை புரிந்து கொள்ளாத போது, சரியாக விளங்கி கொள்ளாத போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பாருங்கள். இன்னும் ஒன்றை சொல்லி நான் சொல்கிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜி, நீங்கள் ஹஜ்ஜு செய்ய வேண்டும், இஸ்லாம் சொல்லுதா இல்லையா? ஹஜ்ஜு செய்ய வேண்டும். இந்த ஹஜ் எப்போ எப்படி ஆரம்பிக்கிற? எங்கேருந்து ஆரம்பிக்கிற ஹஜ்ஜு? எங்கேருந்து ஆரம்பிக்கிற? முதல் ஹஜ்ஜி போய் என்ன செய்கிற? ஹஜ்ஜில் எத்தனையோ வழிமுறை இருக்குது. நாங்கள் தொங்கோட்டம் ஓடுறோம். தொங்கோட்டம்னு என்னது? தொங்கி ஓடுறதா? பின்ன கவர்மெண்ட் கட்டி வச்சுக்க மாட்டாங்களே. அங்கே கவர்மெண்ட்லாம் கட்டி வச்சுக்கிறாங்களா? கவர்மெண்ட்லாம் கட்டி வச்சுக்கிறாங்களா சபா மருவாவில்? பின்ன தொங்கோட்டம்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஓடுறது தொங்கோட்டம் தான். பொம்பளை ஓடுறது தொங்கோட்டம் தான். ஆம்பளை மாதிரி ஓடுறவங்களோ பொம்பளை ஆம்பளை மாதிரி ஓடுறாங்களே இல்லையே, இப்படி தொங்கி தான் ஓடுற. அப்போ சஃபா மலையிலேருந்து ஓடின ஆம்பளே பொம்பளையா? பொம்பளை. யார் ஓடினாங்க? ஓடினாங்க. அப்போ மறுவாலேருந்து ஓடுறதா தொடங்குறதா, சஃபாலேருந்து தொடங்குறதா ஓட்டத்தை? பெண்ணு சரியா? அஜி பைத்தாக்கா சொல்லுங்க, எதுலேருந்து தொடங்குவாங்க? சஃபாலேருந்து தொடங்குவாங்க. சஃபா மலையிலிருந்து. இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சஃபாலிந்து ஆரம்பித்தனால் ரசூலுல்லாஹ் சஃபாலிந்து ஆரம்பித்தாங்க. காட்டித்தது யார்? இதனால தான் ரசூலுல்லாஹ் சொன்னார், ஹுது அன்னி மனாசிக்கக்கும். நீங்கள் செய்கின்ற கடமைகள், தொழுகையாக இருந்தாலும் சரி, ஜகாத்து கொடுக்கிறதாக இருந்தாலும் சரி, ஏனைய கடமைகளாக இருந்தாலும் சரி, இரவு நேர தொழுகைகளாக இருந்தாலும் சரி, அவைகளை நீங்கள் என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ்,
ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. அன்னி மனாசிக்கக்கும், நீங்கள் செய்கின்ற கடமைகளை நீங்களாக நினைத்து, யாரோ சொன்னேண்டு, எவரோ எடுத்து வச்சேண்டு, பெரிய அறிவாளி என்று நீங்க அவங்கள பக்கம் போவானம். புது அன்னி மனாசிக்கக்கும், என்னை தொட்டும் அந்த செய்தியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. எனவே சுன்னாவின் முக்கியத்துவம் இஸ்லாமிய கடமைகளிலே எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே, சுன்னாவை பொறுத்தவரையில் சுன்னாவிலே மிக முக்கியமான 2 பகுதிகள் உண்டு. ஒன்று சுன்னாவை பின்பற்றுதல், இரண்டாவது அந்த சுன்னாவின் வழிமுறையை அல்லாஹுடைய தூதரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும். சுன்னாவை பின்பற்றுதல் என்று சொல்கின்ற ஒரு முறை, இரண்டாவது சுன்னாவின் வழிமுறையை அல்லாஹுடைய தூதரத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுதல் என்கின்ற 2வது வழிமுறை. பாருங்கள் எவ்வளோ பார்க்கணும். நான் உங்களுக்கு கொஞ்சம் தான் சொல்லி முடிப்பேன். நான் எத்தனை விஷயத்தை சொல்கிறதுன்னு வந்து சொல்கிறது கேளு, எனக்கு டைம் வைத்திடும் இல்லைங்கதா. அதை நீங்கள் நல்ல முறையில் கிரகிச்சு விளையங்கொள்ளணும் எல்லோரும். அதில் உங்களுக்கு 2க்கு மத்தியில் டிஃப்ரெண்ட் விளங்குதா? 2க்கு மத்தியில் டிஃப்ரெண்ட் விளங்குதா? சுன்னாவை இத்திபா உஸ்ஸுன்னா, அதுக்கு சொல்ல இத்திபா சுன்னாவை பின்பற்றுது, ரசூலுல்லாஹ் சொன்ன சுன்னாவை ஒத்துழைத்துக்கொள்வது. இரண்டாவது அந்த சுன்னாவை நபிகள் நாயகத்தினுடைய அந்த இரண்டாவது சொன்ன பகுதி ரசூலுல்லாஹ் செய்ததை போன்று செய்வது. இந்த 2மே சுன்னாவிலே கடமை. இந்த 2மே சுன்னாவோட கடமை. எப்படி கடமை என்றால், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தாடி வைங்க. பொம்பளை சொன்னாங்களா? ஆம்பளவுக்கு சொன்னாங்க தாடி வைங்க. அப்போ தாடி வைங்க என்ன சொன்ன ரசூலுல்லாஹ்? அந்த தாடி எப்படி சொன்னாங்க? ஹாலிஃபுல் யஹூத வன் நஸாரா, தாடி வச்சிட சரி, யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். இது சுன்னால மிக முக்கியமான ஒரு பேசிக். யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் மாற்றம் செய்வது சுன்னால மிக முக்கியமான ஒரு பேசிக். என்ன? யூதர்களுக்கும் நசாராக்களுக்கும் மாற்றம் செய்வது. எனவே அவர்கள் மீசையை வளர்ப்பார்கள், தாடியை கத்தரிப்பார்கள். இல்லைங்களா? தாடி எப்படி வலிப்பாங்க. அப்போ நீங்கள் அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். எப்படி? மீசையை கத்தரிச்சு 2 முறையில் செய்யலாம். மீசையை கத்தரிக்கிறது கசு ஷாரிப்னு ஒரு வகை, மற்ற ஹல்கு ஷாரிப்னு ஒரு வகை. மீசையை ஃபுல்லாக ஹல்கு ஷாரிப் இப்படி ஃபுல்லாக கத்தரிக்கிறது, அல்லது உதடுக்கு மேலே இருக்கக்கூடிய மீசையை மட்டும் வெட்டிடுறது, அல்லது மீசையை ஃபுல்லாக கட் பண்ணுறது. 2ம் சுன்னால் இருக்கக்கூடிய வகை. நீங்கள் தாடியை வளர்க்கின்ற பொழுது யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள். எனவே எங்கள்கிட்ட பொடியமாக தாடி வச்சுக்கிறாங்க. அன்றைங்களா எங்கட இஸ்லாம் முஸ்லீம் படிக்கிறவங்க கூட வீட்லேயும் சில டைம் பக்கத்து வீட்டுகளில் எங்களோட வீட்டில் எங்களோட மகன் அப்படியெல்லாம் இருப்பாங்க தானே. அதை பற்றி நான் பார்த்து போகிறது இல்லையே, புள்ளியோட சண்டை பிடிக்கிறது. இதனால் கட்டாயம் பார்க்கணும். விளங்குதா? இது ஒரு வெட்டு, இப்படி ஒரு கீரி, ஒரு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு. முகத்தில் வச்சுட்டு தாடி தானே. தாடையில் வளர்வது தான் தாடி. தாடையில் வளர்வது தான் தாடி. அப்போ தாடி எப்படி வைக்கணுமா? ஏலா. அதை எப்படி செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொன்ன விதத்திலே செய்வது தான் தாடி. தாடியை வைத்திருக்கிறான், ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு மாற்றம், அது தாடி இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீங்கள் தலையை மறைத்து கொள்ளுங்கள்.
நான் முகத்தை பற்றி பேசல. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. தலையை மட்டும்தான் நான் பேசுறது. சிலவங்க தொடர்ந்து கொண்டிருப்பாங்க, சில மூடணும் அப்படித்தானே. அப்ப தலையை மறைத்துக் கொள்ளுங்கள். தலையை மறைக்கும் பொழுது உங்களுடைய கொண்டகளை நீங்க கட்டிக்கோங்க. எப்படி கட்டணும்? குதிரக்குமமாய் கட்டுறதா? அது கூடாது தானே. இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் கூடாது. அபாயாக்களை அணிந்து கொள்ளுங்கள். அபாயாக்கள்னா உங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்கள். எங்களையும் ஆண்களையும் மறைத்துக் கொள்ள வேண்டியது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, சுன்னாவிலே சொல்லப்பட்ட மிக முக்கியமான பகுதிகள் நாங்கள் அங்கே இடம்பெறுகின்ற பொழுது, ரசூல்லா சொன்ன விதத்தில் அமைகின்ற பொழுதுதான் அவள் இஸ்லாமிய ஆடை அணிந்தவளாக கருதப்படுவாளே தவிர வெறுமனே கருப்பாடைகளையோ வேறு நிற ஆடைகளை அணிந்து கொண்டு தங்களுடைய குப்ப காசியாத்தின் ஆரையாத்தின் பின்னார் எத்தனையோ ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருக்கக்கூடிய பெண்கள் நாளைய மறுமையில் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார்கள் என்பதைப் போல அணிந்து கொண்டால் அதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம். இது மாதிரி தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சுன்னாக்களை பொறுத்தவரையில் நான் சொல்கின்ற உங்களுக்கு விஷயம், அந்த சுன்னாக்களை ரசூல்லா எப்படி சொன்னார்களோ அந்த சுன்னாவை எடுத்து நடப்பதைப் போல எப்படி செய்தார்களோ அதை நாம் செய்யணும். அதில் தொழுகை என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. தொழுகை என்பது மிக முக்கியமான பகுதி. அந்த பகுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தொழுகையை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்றால், அந்த தொழுகையில் ரசூல்லா போகிறாங்க, தக்பீர் கட்டுறாங்க. லொஹர் தொழுகைன்னு சொல்லி தக்பீர் கட்டுறாங்க, தொழுகிறாங்க. ரசூல்லா தக்பீர் கட்டிய அமைப்புகள் ஒவ்வொரு சொல்லப்பட்டிருக்கிறது. தக்பீர் கட்டுவது முதல், தக்பீர் சொல்லுவது முதல், சலாம் சொல்லுவது வரை ஹதீஸில் இருக்கிறது. இதில் எங்கேயாவது ஒரு ஹதீஸை ரசூல்லா தக்பீர் கட்டுவதற்கு முன்னால் சொல்லி அல்லாஹு அக்பர் ஏன்னா நானும் அந்த கொள்கையிலிருந்து அழைச்சுட்டு எனக்கு நல்லா பாடம். மையத்துக்கர் வைக்கப்பட்டா சொல்ற உசல்லி சலாத்தல் ஜனாசத் அலஹாதில் மைத்தா அலஹாதில் ஜனாசத் அர்பா தக்பீராத்தில் இல்லாஹி தஆலா அல்லாஹு அக்பர். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நியத்து வைத்தார்கள். ஹதீஸ் இருக்குதா? ஹதீஸ் இல்லை. எங்கேயும் ஹதீஸ் இல்லை. நீ எங்க தேடி பார்த்தாலும் ஹதீஸ் இல்லை. இன்னும் ஒன்றை விளையுங்க, சுன்னாவின் எதிர்ப்பதன் பித்ஆ. சுன்னாவின் ஆண் என்பதற்கு எதிர்ப்பதன் பெண் என்பதைப் போல சுன்னாவின் எதிர்ப்பதன் பித்ஆ. சுன்னாவின் எதிர்ப்பதன் பித்ஆ. வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. சுன்னா இல்லைன்னு ஒத்தன் மார்க்கமா செஞ்சா எங்க கொண்டு விடுதலும். ஒத்தன் தரையில வாரியிருந்தா கடையில் வாரியமாக தான். ஒத்தன் தரையில் வாய பேர் கடலில் வாஞ்சா எங்கே விழும்? கடலில் தான் போய்ச்சிடும். அது மாதிரி இவன் சுன்னா இல்லாத ஒன்றை போய் மார்க்கமாக செய்ய போனால் அதுதான் இதா. சும்மா செஞ்சுட்டு போனது பிரச்சனை இல்லை. மார்க்கம் இல்லாத விஷயத்தில் ஒட்டகத்தில் போ, ரோட்டில் போ, கோச்சில் போ, விமானத்தில் போ, எல்லாம் செய், பிரச்சனை இல்லை. மார்க்கமாக செய்யாது. ரசூலா காட்டி தராத செய்யாது.
இதான் பிதா. இதை கொண்டு போய் நீங்கள் இமாம்கள பேரில் சொல்லி ஷாஃபிமான்னு சொல்லவே இல்லை. இது ஃபத்ஹுல் முஈன் என்று சொல்கின்ற ஒரு கிதாபில் தான் இந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இந்த மதரசாக்கள்ல, அரபு மதரசாக்கள்ல, மதுஹப் சார்ந்த மசாக்கள் ஓதப்படும். அதுக்கு முன்னால் எந்த இமாமும் சொல்லலை. அது மாதிரி தொழுவது சுன்னா என்பதைப் போல தொழுகை எப்படி ரசூல்லா தொழுதார்களோ அந்த முறையில் தொழுவதும் சுன்னா. சுன்னாவில் 2வது பகுதி. அந்த 2 பகுதியிலும் கட்டாயம் தேவை. விளங்குதா? அது மாதிரி இரவு நேர தொழுகை. நான் தௌஹீத் பள்ளிகளில் தொழுகிற இரவு நேர தொழுகையை சொல்லலை. அதை நீங்கள் நல்ல முறையில் விளங்கணும். நான் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தொழுகின்ற இரவு நேர தொழுகையை சொல்கிறேன். நீங்கள் தௌஹீத் பள்ளியில் விளங்கினாலும் சரி, என்னை பள்ளியில் விளங்கினாலும் சரி. இரவு நேர தொழுகை பிரின்ஸ் ரசூல்லா எப்படி செஞ்சாங்க? எங்கட ஆக்களை அடித்து பிடிச்சி கட்டி, விளங்குதா? ரசூல்லா ஜமாத்தை நடத்தின 24-30 நாள் ஜமாத்தை நடத்தினா ரசூல்லா 3 நாள் 4 நாள் தொழுவாங்க, தொழுவாங்க. சஹாபாக்கள் தொழுவாங்க. 30 நாள் தொழுவாங்க, பிரச்சனை இல்லை. கூடான்னு சொல்லல. இது இன்றைக்கு சரியான சூடு. இங்கே பள்ளி பரவாயில்லை. சில பள்ளிகளை பார்க்க போனால் ஊரில் தாரம் மாதிரி சீட்டை போட்டு சூடு. இமாம் இன்னொன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு 15 நிமிஷம். இன்னும் பக்ரா தொடங்கின ஒரு அவர் வேறுத்து வடிது பக்கத்தில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹில் 11 இருக்கல்ல, விளங்குதா? சுஜூது போனால் ஏடுடம் என தூக்கியன்மா. இப்போ ரசூலுல்லாஹி காலத்தில் எல்லாம் வீரர்கள் ஓடி ஆடி இதாகன. இப்போ எங்களுக்கு என்னமால் மேலுமா? இப்போ 10 இனி நான் என்ன கோடு கணிச்சிட்டு 10 பொம்பளை கொடுத்தான் அதனை பற்றி குந்து ஆண்டு என்ன கொஞ்சம் ஓடு கணிச்சு சொல்லுமா? அப்போ எனக்கு ஓடையிலுமா? ஓடிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகணும். நான் ஓடிட்டு எங்கே போகணும்? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். என்னமால் மருந்து இருக்கு. அல்லாஹு தாலா உங்களுக்கு சக்திக்கு மேல் ஒன்றை அல்லாஹு தாலா உங்களுக்கு கொடுக்கவில்லை. நபித்தோழிகளில் ஒரு பெண், ரசூலுல்லாஹுடைய ஒரு முக்கியமான ஒரு பெண்மணி என்ன செய்கிறார்? பள்ளியிலே வந்து என்ன செய்கிறாங்கண்டா, அவருக்கு தொழணும் என்ற ஆசை. 2 கவுத்தை கட்டி, புகாரில் வரக்கூடிய ஹதீஸு, 2 கவுத்தை கட்டி தொழுகிறார். சுன்னாவை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? நீங்கள் சுன்னாவை சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை என்றால் இஸ்லாத்திலே ஷரியாவின் கண்ணோட்டத்தில் உங்களுக்கு பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருக்கும். சுன்னாவை புரிவதற்கு இடம் பயான் நிகழ்ச்சிகளோ இதை போன்று சிறு சிறு வகுப்புக்கோ அல்ல, ஆழமான இமாம்களுடைய புத்தகங்கள், சுன்னாவை பற்றிய தெரிவுகள், குர்ஆன் சுன்னாவை பற்றி சொல்லுகின்ற ஹதீஸ்கள் அதிகமாக வாசிக்க வேண்டும், அதிகமாக படிக்கணும். ஒரு பெண்மணி பள்ளியிலே கயிறை கட்டி கொண்டு தொழுறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் வந்தாங்க. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 033 22 97 235.